லட்சிய பாதையில் நாம் பயணிக்கும் போது நம்முடைய சில பற்றுதலால், பாசத்தினால், சிறிய சிறிய ஆசைகளால் பல இடையூறுகள் ஏற்படுகின்றன. இந்த இடையூறுகள் அனைத்தும் நமக்கான வெற்றியை தடுக்கக்கூடியவை. சிலருக்கு தன்னோட வீடு, அப்பா அம்மா, உறவுகளை விட்டு வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்கள் மீது உள்ள அதீதமான பற்றுதலால் அவற்றை மறுத்து விடுகின்றனர். பிறகு காலம் சென்ற பிறகு அதனை பற்றி யோசித்து பார்க்கின்றனர். அவர்களும் காலமாகி விடுகிறார்கள். அதன் பிறகு யோசித்து பார்த்து என்ன பயன்? காலம் மீண்டும் வரப்போவது இல்லை, வாய்ப்புகளும் வரப்போவது இல்லை. எனவே வரும் வாய்ப்புகளை கொண்டு அன்பானவர்களின் வாழ்க்கையை வளமானதாகவும் மேலும் அழகானதாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். அடுத்து நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், ஜாலியாக பொழுதுகளை கழித்து கொண்டு எந்த கட்டுப்பாடும் கடமையும் இல்லாமல் தேவையில்லாத தீய பழக்கங்களில் தனது மாணவ பருவ லட்சியங்களை அழித்து கொள்கின்றனர். அது மட்டுமல்ல, எந்த விதமான பணிகளுக்கும் அவர்களால் செல்ல முடியாமல் போகிறது. உடம்பும் அதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறது. தன்னால் தன் குடும்பத்திற்கு உதவ முடியாமல் ஆகின்றது. தனது செலவுகளுக்கு கூட பிறரை நாடி உதவி தேட வேண்டியுள்ளது. மதி இழந்து, மானம் இழந்து, பொருள் இழந்து, உறவுகளை இழந்து, காலத்தையும் இழந்து வீணாகின்றனர். எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு லட்சியங்களை இழக்காதீர்கள். பாரதியார் பாடல் வரிகள் போல எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையை எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற இந்த வரிகளையும் திருச்செந்தூர் முருகனையும் நினைவில் கொண்டு லட்சியத்தை அடைய வேண்டும். அதற்கு மனதில் உறுதி வேண்டும்.